ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வெங்காயம்லாம் நம்ம வீட்டில் வந்து கட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணுறப்போ நமக்கு இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா, கண்ணில் வந்து தண்ணி வரும். அந்த மாதிரி வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். வெங்காயம்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணுறீங்கன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை வந்து தண்ணியில் வந்து நனைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கிளாத் வந்து நல்லா ஈரமாக இருக்கிறப்போவே நம்ம வெங்காயத்தை வந்து கட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த கிளாத்தை நல்லா ஈரப்படுத்திட்டு இதை வந்து நம்ம கத்தியோட அந்த கைப்பிடி பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணோம் அப்படின்னா கண்ணில் நமக்கு வந்து தண்ணி வராது. எவ்வளோ வெங்காயம்னாலும் இதன் மூலமாக அசால்ட்டாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, நமக்கு வந்து வெங்காயம் நிறைய கட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கத்தியோட கைப்பிடி பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம அந்த துணியை வந்து ஈரப்படுத்தி கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணுறப்போ வெங்காயம் கட் பண்ணும்போது நம்ம கண்ணில் தண்ணிங்கிறது வரவே செய்யாது. எப்போல்லாம் வந்து வெங்காயம் கட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணப்போ நம்ம வந்து ஒரு கூட வெங்காயம் இருந்தாலும் அசால்ட்டாக வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம முட்டைலாம் வேக வைக்கிறப்போ என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, முட்டை வந்து சீக்கிரமாக வந்து விரிசல் விழுந்த மாதிரி ஆகிடும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, முட்டை வந்து வேக வைக்கிறப்போவே அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட முட்டை வந்து உடையாமல் நமக்கு கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணுறப்போ இஞ்சி வந்து நம்ம தோல் சீவி போடுவோம். பூண்டே வந்து சில பேர் வந்து தோலை வந்து நீக்கிட்டு தான் வந்து போடுவாங்க. இனிமேல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா பூண்டு தோலை வந்து உரிக்காமல் அப்படியே சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அந்த மிக்ஸி வந்துட்டு நம்ம வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும். இந்த மிக்ஸியை வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி வந்து க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாக்ஸில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட அடுத்ததாக நம்ம சேர்த்துக்கக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தோன்னா கோல்கேட் பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு அப்புறம் கரைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது தண்ணியோட அவ்வளோ சீக்கிரமாக வந்து கரையாது. அதனால் இதை வந்து கையை வச்சு நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி எடுக்கக்கூடிய இந்த பேஸ்ட் தண்ணியை இந்த மிக்ஸி மேலே வந்து நம்ம தெளித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து தெளிச்சுட்டு இதை வந்து நம்ம தொடச்சி எடுக்க போகிறோம். தொடச்சி எடுக்கிறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நார்மலாக உங்ககிட்ட கிளாத் இருந்துச்சுன்னா கிளாத் வச்சு தொடச்சிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பேப்பர் வச்சு தான் வந்து துடைக்க போகிறேன். பேப்பர் வச்சு துடைக்கிறப்போ இன்னுமே வந்து நல்லா வந்து க்ளீன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து துணியை வச்சு தொடச்சிக்கலாம். நான் வந்து எடுத்துருக்கக்கூடியது பார்த்தோன்னா நோட்டில் உள்ள ஒரு பேப்பர். நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேப்பரை வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டு எடுத்துக்கலாம். இதோட மூலை முடுக்குகளில் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா அந்த பேப்பர் வச்சு தொடச்சிக்கலாம். மிக்ஸி வந்து நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணுறப்போ எண்ணெய் பிசுக்கு அப்புறம் அதெல்லாம் அழுக்குகள் எல்லாமே வந்து நிறையா இருக்கும். இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட் தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் துண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து நான் இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு இதை தேய்ச்சி விடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோன்னா க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பேப்பர் வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறதுனால உள்ளே விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் வச்சு நல்லா வந்து உள்ளுக்குள்ளே தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து துணி வச்சு தொடச்சிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து டேரெக்டாக துணி வச்சு துடைக்கிறதா இருந்தாலும் தொடச்சிக்கலாம். இப்போ இந்த கேப்லலாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பேப்பரை வந்து நல்லா மடிச்சிட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுக்கிறப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே நல்லா வந்துடும். பேப்பர் வந்து நல்லா வந்து ஸ்டிஃபாக நிற்கிறதுனால இதை நம்ம வந்து துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கிளாத்தை வச்சு வந்து நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கிறேன். துடைக்கும் போது பாருங்கள் நல்லாவே வந்து பளிச்சுன்னு மாறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்ஸியை அப்பப்போ இந்த பேஸ்ட் கலந்த தண்ணியில் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறப்போ சூப்பராக வந்து மிக்ஸி வந்து க்ளீன் ஆகிடும். இதுக்காக நம்ம வேறு எந்த லிக்யூடுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஆல்ரெடி தேய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்பூனில் இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி வந்து மடித்து வச்சுட்டு அதுக்குள்ளே விட்டு வந்து க்ளீன் பண்ணுறேன். இப்படி பண்ணுறப்போ நமக்கு க்ளீனிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே நம்ம வந்து கை விட்டு க்ளீன் பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இப்போ நம்மளோட மிக்ஸி வந்து ஓவரால் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து மிக்ஸி வந்து இந்த மாதிரி தலைகீழாக வந்து திருப்பி வச்சுக்கோங்க. கீழே அடியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தூசிகள் வந்து அடைஞ்சிருக்கும். இதனால தான் நமக்கு மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகவே செய்யும். இந்த மாதிரி கீழே அடியில் உள்ள தூசிகளை ஃபஸ்ட்டு மேலாகில் வந்து இந்த மாதிரி துணியை வச்சு வந்து தொடச்சி விட்டுக்கோங்க.
இப்போ இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பேப்பர் யூஸ் பண்ணி தான் இது வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி நோட் புக்கில் உள்ள பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இந்த பேப்பர் வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த பேப்பரை வந்து அந்த உள்ள அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸுக்கு தகுந்தாப்பில் வந்து மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ்க்குள்ளே வந்து விட்டு விட்டு எடுங்க. இப்படி எடுக்கிறப்போ உள்ளுக்குள்ளே வந்து அழுக்குகள் இருந்துச்சு அப்படின்னாலும் நல்லாவே வந்து க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் க்ளீன் ஆகி மிக்ஸி வந்து நல்லாவே வந்து நமக்கு ஓடும். நிறைய டைம் நம்ம மிக்ஸியில் வந்து ஃபால்ட் ஆகுறது பார்த்தோன்னா இந்த ரீசனால் கூட இருக்கலாம். அதனால் அடிக்கடி நம்ம வந்து இப்படி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகவே செய்யாது. இந்த மாதிரி அந்த ஹோல்ஸுக்கு தகுந்தாப்பில் பேப்பர் வந்து மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு பேப்பர் தான் வச்சு க்ளீன் பண்ணணுமா, வேறு எதுவுமே வச்சு க்ளீன் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுக்கு பேப்பர் ஒன்று தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா பேப்பர் வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து ஸ்டிஃபாக நிற்கும். இந்த கேப்புக்குள்ளே வந்து விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இது பேப்பர் ஒன்று தான் வந்து பெஸ்ட்டு. இந்த மாதிரி பேப்பர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தூசிகள் எல்லாமே வந்து போயிடும். இப்போ இந்த ஹோல்ஸில் எல்லா ஹோல்ஸ்லேயுமே நான் அந்த மாதிரி பேப்பர் வச்சு விட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கிளாத் வந்து தொடச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்மளோட மிக்ஸியை வந்து க்ளீன் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுட்டோம், நல்லாவே வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மிக்ஸியில் இந்த சைட்லலாம் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஃபேன் பகுதி இந்த இடத்துலையுமே இந்த பேப்பரை வந்து உள்ளே விட்டு க்ளீன் பண்ணுறப்போ அதுக்குள்ளே உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்து வந்துடும். ஏன்னா பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி நிற்கும் இல்லையா, அதனால் நம்ம தாராளமாக இதுக்குள்ளே விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி அரிசிலாம் வந்து கழுவுறப்போ அந்த தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அரிசி கழுவின தண்ணியை வந்து தூக்கி ஊற்றிடாதீங்க. இந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு டைம் கழுவுற தண்ணியை வந்து நம்ம வந்து செடிகளுக்கு வந்து ஊற்றிக்கலாம். செகண்ட் டைம் கழுவுற தண்ணியை வந்து இந்த மாதிரி வேற ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து நான் இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காவை தான் இதில் வந்து போட்டு வைக்க போகிறேன். நம்ம கத்திரிக்காய் வந்து நார்மலாக வந்து தண்ணியில் தானே கழுவுவோம். இந்த மாதிரி வந்து நம்ம அரிசி கழுவின தண்ணியில் வந்து கத்திரிக்காவை நம்ம கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுக்கிறப்போ இது வந்து சீக்கிரமாக வந்து கருத்து போகாது. இது உருளைக்கிழங்குக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். வாழைக்காய் அந்த மாதிரி காய்கறிகளை வந்து கழுவுறதுக்கு அரிசி கழுவின தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து நம்ம பிரியாணி வாங்கின பாக்ஸ் தான். இந்த பாக்ஸோட இந்த கேப் வந்து க்ளோஸ் பண்ணி இதுக்குள்ளே ஃபோன் வந்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க. குழந்தைங்க சப்போஸ் ஃபோன் பார்க்குறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஃபோனை வந்து வச்சு அவங்கக்கிட்ட நம்ம வந்து வச்சு காட்டலாம். இப்படி வைக்கிறப்போ ஃபோன் வந்து டச் பண்ணவும் மாட்டாங்க. அது மாதிரி எடுத்து கீழே போடுறதுக்கும் சான்ஸ் இல்லை. ஃபோனும் உடையாமல் சேஃபாக பார்த்துக்கலாம். இது குழந்தைங்களுக்குன்னு மட்டும் இல்லை, நமக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது மூவிஸ் பார்க்குறோம், இல்லை ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டே வந்துட்டு சமையல் பண்ணுறோம், அப்படி இல்லை நம்ம வந்து பாத்திரம் கழுவுற இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இதனால் நமக்கு வந்து தண்ணி படாது, இந்த ஃபோனும் வந்து சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி ஃபோன் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்கவே. இதுக்கு கூட நம்ம இந்த ஸ்வீட் பாக்ஸை வந்து மூடியோடு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும்.